தென்மலையில் பாம்பு கடித்து 9 வயது சிறுமி இறந்ததை அடுத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க PHC செவிலியர் மறுத்ததாகவும் அங்கு டாக்டர்கள் இல்லை என்றும் கூறி அவரது உறவினர்கள் PHCயை முற்றுகையிட்டனர். PHC மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது டாக்டர்கள் இல்லை. அங்கிருந்த டியூட்டி நர்ஸ் குழந்தையை தொடக்கூட இல்லை. ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யாமல் சிவகிரி GHக்கு அழைத்து செல்ல சொன்னார். நாங்கள் சிவகிரிக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் குழந்தை இறந்து விட்டது என்றும் சிறுமியின் தாய் ஜோதிமணி கண்ணீர் மல்க கூறினார். நர்ஸ் ஜோதிமணியிடம் ஆன்டிவனம் கையிருப்பில் இல்லை என்பதை தெரிவித்து குழந்தையை GHக்கு அழைத்து செல்லும்படி அறிவுறுத்தியிருக்க வேண்டும். மாறாக அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு ஜோதிமணியை உடனடியாக வளாகத்தை விட்டு வெளியேற சொன்னார். பெரும்பாலான நேரங்களில் இந்த PHC மருத்துவர்கள் இருப்பதில்லை என்று அங்கு வரும் மக்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் கோவிந்தன் கூறியதாவது: தென்மலை போன்ற கூடுதல் PHCகளில் இரவில் டாக்டர் இருப்பதில்லை. ஆன்கால் உதவி மட்டும் வழங்குவார். ஆம்புலன்ஸ் வருவதற்கு நேரம் எடுக்கும் என்பதால் PHC ஊழியர்கள் குழந்தையை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்ல அனுமதித்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே குழந்தையின் இறப்புக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்று கூறினார். இவரின் இந்த மெத்தனமான பேச்சு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக உள்ளது. ரொம்ப முடியாம இங்க மருந்து இல்லாம அப்படி சொல்லி இருந்தாலும் மனசாரி இருக்கும். எதுக்கு இங்க கொண்டு வந்தா தூக்கு 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி எழுதணும்? நாங்க எழுதுவோம் இல்ல. இப்ப பேப்பர்ல போட்டவங்க எப்படி எழுதணும்? பெத்தவ கவனிப்பு சரியில்லை. அப்பா வந்து பாம்பு கடிச்சுன்னு சொன்னாரா? ஊர்ல என் வீட்டுக்காரி இல்ல, என் குழந்தை பெத்தவ மாதிரி கூட்டிட்டு போனாங்க. அவதான் இங்க ஆஸ்பத்திரி கூட்டு வந்தா. அப்ப இவ என்ன சொன்னா, அக்கா இப்படி சொல்றாங்கக்கா, நான் செதறி கூட்டு போறேன், இங்க மருந்து இல்லங்க அக்கா. என்னன்னு கேட்க போட்டிருக்கேன். போட்டுட்டு என் பிள்ளை இப்படி கையை பிடிச்சு பார்த்து இது கண்ணை திறந்து பார்த்து இப்படி இதா இருக்குமா, நீ கூட்டிட்டு போமா. இல்லன்னா நான் ஒரு ஆம்புலன்ஸ் சேர்த்து நான் வர சொன்னேன். அதுலேயே ஒண்ணுமே தெரியல. நீ தூக்கிட்டு போமா தூக்கிட்டு போய் எங்க பிள்ளைய நாங்க இழந்துட்டு இப்படி இருக்கோம். எங்க பிள்ளைக்கு நடந்த நடக்க கூடாது. 9 வயசு ஆச்சு. 9 வயசு தான் ஆகுது என் பிள்ளைக்கு. எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்க மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.